லைவ் கொடுறதுக்கு யார் கொடுக்கலனாக்கா பயம், லூட்டி அடிச்சுக்கிறது வெளியே வந்துடும், ஜனங்களுக்கு தெரிஞ்சிடும்ட்டு. தட் இஸ் ஒன்லி ரீசன். நீ கிளீனா இருந்தீங்கனாக்கா, கிளீன் ஆப்ரேஷன் சொன்ன, கிளீன் பட்ஜெட் படி லைவ் கொடு, ஜனங்களுக்கு திருத்தம். ஏன் செய்யல? உள்ள நடந்து கொஞ்சம் கூட சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, ஆன்சரை ப்ராப்பரா இல்லை. லைவ் கொடுக்கணும்னு சொன்னா லைவே கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டு தண்ணி ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜைக்கு பில்லு கொடுப்பானா? இப்போ நம்ம எம்எல்ஏ வந்திருந்தா கேட்டுக்கலாம், எம்எல்ஏ சபையில் இல்லாதான் நான் கேட்கல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 முறை பூஜை போடுவாங்களா? ஒரு பில்டிங் கட்டுறாங்க சார், கல் வைக்க ஒரு பூஜை, ரோடு போட ஒரு பூஜை, அது ஓடிக்கிறதுக்கு ஒரு பூஜை. இது எப்படி நியாயம்? இந்த பரத் என்டர்பிரைசஸ் இல்லையா, அது யாருது? அது கோவிந்தகாரோடைய கையாள். வருஷம் வருஷம் மாசம் மாசம் அவனுக்கு 9 லட்சம், 80,000, 8 லட்சம். ஏங்க ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿ ಲೂಟಿ ಅಡಿಸಿದ್ರಾಗ? ಅದನ್ನ ನಾನು ಉள்ள கேட்டேன். ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ, ಅದು ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. ಯಾವಾಗ ನೋಡೋದು? ಇನ್ನೋட கடைசி இப்படி லூட்டி அடிக்கிறதுக்கு தான் அந்த முனிசிபாலிட்டி. அதனால இந்த முனிசிபாலிட்டியில் இப்போ யாரும் கவுன்சிலருங்க யாராவது பேசுனாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் கூட கவுன்சிலுக்கு ஓட்டு போடக்கூடாது. புதுசா விஷயம் தெரிஞ்சவனுக்கு, தகுதிக்கிறவனுக்கு தான் நீங்க ஓட்டு போடணும். இது பொதுமக்களுடைய என்னுடைய பணிவான வேண்டுகோள் பொதுமக்களுக்கு. வரி லூட்டி ஒருத்தருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ சொன்னாங்களா முனிசிபாலிட்டியில்? நாமளா கேள்வி கேட்டுனுக்குறோம். நாமளா கேட்டினா கூட ஆயிரத்து. இப்போ மார்க்கெட் வந்து 2 ஏக்கர் 25 குண்டாஸ்ன்றாங்க. அப்போ பீஃப் ஸ்டால்லாம் சேர்த்து இடிக்கிறான்றான். அப்புறம் என்னன்றா சைக்கிள் பார்க்கிங்க்கு காசு வாங்கணும். ஏன்னா நீ தான் இடிக்க போற, என்னத்துக்கு பார்க்கிங் வாங்குற? ஃபுட்பாத் பார்க்கிங்ன்றான். ಫುಟ್ಪಾತ್ நடக்கிறதுக்கு. ಫುಟ್ಪಾತ್ எப்படி பார்க்கிங்கு? ಇಲ್ಲ சார், டிபிஆர்ನಲ್ಲಿ ಫುಟ್ಪಾತ್ ಮೇಂಟೆನೆನ್ಸ್ ಹೇಳ್ತಾರೆ. இவெல்லாம் படிச்சுவேன், எஜுகேட்டட். எந்த வகையில நியாயம்? நீங்க 2 வாட்டி எம்எல்ஏ வந்து சொல்லுங்க, 3 வாட்டி கவுன்சிலரா இருக்கீங்க. உங்களோட அனுபவம் இந்த பீரியட் எப்படி இருந்தது? இந்த அனுபவம்ன்றது வந்து நான் 2 முறை எம்எல்ஏ ஆனல, 2 முறை முனிசிபாலிட்டி சரியில்லை சூப்பர் சீட் பண்ணிட்டு நான் வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செய்தேன். இதை எப்போ சூப்பர் சீட் பண்ணியிருக்கணும்? எம்எல்ஏ பண்ண மாட்டாங்க. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. எம்எல்ஏக்கு தேவைப்படுறது கமிஷனு. இல்லை நான் கமிஷன் இல்லைனாக்கா அவன் கரெக்டான பதில் சொல்லிக்கணும், லைவ் கொடுக்கணும், ஜனங்களுக்கு தெரியணும். ஒரு கௌதம் நகர்ல காத்தா கொடுக்கவே யோகித்து இல்லையே, அந்த மக்கள் எப்படி சேல் பண்ணுவாங்க வீடை? யார் போய் வாங்குவான்? தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டர் இல்லையா? சார் இப்போ பார்லிமெண்ட்ல எனி ப்ரொசீடிங்ஸ் அவங்களோட ரைட்ஸ் வாங்கிக்கிட்டு வேற டிவிக்காரங்க வாங்கிட்டு போடுறாங்க. ஆமா. இப்ப இங்க வந்து இங்க வீடியோ எடுத்துக்கிறாங்க. இது ஏன் பப்ளிக் கொடுக்கறது இல்லை? இப்ப நாங்க கேட்டோட ஏன் கொடுக்கறது? ஏன் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னா, நாங்க திருடி துண்ணது வெளியே தெரியக்கூடாது, நாங்க கொள்ளடிச்சது வெளியே தெரியக்கூடாது, வருஷத்துக்கு 2 ஆயுத பூஜை போட்டுக்கிறது பில் கொடுத்துக்கிறது தெரியக்கூடாது. அதனாலதான் அவன் கொடுக்கல. அதே கிளீன் ஆபரேஷன் என்ன ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன்ன்றது ஆபரேஷன் கிளீன் என்னாரு மகன் எல்லாரும் அழிச்சிடுறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட போனாக்கா மேல ஒருத்தங்கிறான், அப்ப என்ன மயிருக்கு ஆபரேஷன் பண்ணான் இல்லையா? அந்த மாதிரி கிளீன் ஆபரேஷன். ஆமா, ஆமா தெரியுது. யார் ஆக்ஷன் எடுக்கணும்? எம்எல்ஏ எடுக்கணும், இல்ல கவுன்சிலர் சொன்னா கவுன்சில் எடுக்கணும். இவங்களே சப்போர்ட். நான் தான் கேட்டேன், கமிஷன் வாங்கி தூண்டுறதுக்காக நீங்க அந்த வேலை செய்து நிற்கிறீங்கன்னு சொன்னேன். டைரக்ட்லி ஆர் லூட்டிங்னு சொல்லி கேட்டேன் உள்ளுவே. நானே ரைஸ் பண்ணல. எந்த வீட்டுக்கு தான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டுக்கிறாங்களா? 2 பில்லு கொடுத்துக்கிறாங்க. லூட்டி அடிச்சு தூண்டுறது தான் இந்த கவுன்சில்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும்? ஆமா, அதையும் கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு 2 பில்லு அப்படின்னு. வேற என்ன லாங்குவேஜ் நான் பேச முடியும்? உங்க ஓத்தா நான் பேச முடியும்? நான் கவுன்சில்ல சொல்லுங்க பார்க்கலாம். கேஜிஎஃப் பப்ளிக் வந்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டிக்காரர்களை எலெக்ட் பண்ணக்கூடாது சார். அவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் காசு தாச்சா கொடுக்குறான்னா அவனுக்கு ஓட்டு போட்டு போறான். யார் 500 ரூபாய் கொடுக்குறான் அவனுக்கு ஓட்டு போடுறான். ஏஞ்சி பேசுங்க பேசினாங்களா கவுன்சிலர்ஸ்க்கோ? பேசாத உட்காந்துக்கிறான். எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க கேக்கும் சிப்ஸும் நல்லா இல்லைன்னு. அப்புறம் வேற கேக் வாங்கிட்டு இருந்தாங்க. உங்க பார்ட்டி நிக்க வைக்கிறேன், 35 வார்டுலயும் நிக்க வைக்கிறேன். ஜெயிக்கிறவன் ஜெயிக்கட்டும், தோக்கிறவன் தோக்குறான், இன்க்ளூடிங் மீ. நம்மளுக்கு அதை பத்தி ஆட்சேபமே இல்லை.
இப்போ வேற அவங்களுக்கு எம்எல்ஏ சிஸ்டம் என்னன்னாக்கா எவன்னா ஜெயிச்சு வரட்டும் 10 லட்சமோ 15 லட்சம் கொடுத்தனா என்கிட்ட ஓடியார் போறான், நான் முனிசிபாலிட்டியை பிடிக்க போறேன், என் கமிஷனை நான் எடுத்துக்க போறேன். அதுதான் அவங்க பாலிசி. என் பாலிசி அப்படி இல்லை. தகுதி உள்ளவன, கேஸ் இல்லாதவன, போலீஸ் கேஸ் இல்லாதவன், கிரிமினல் கேஸ் இல்லாதவன் செலக்ட் பண்ணி தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்குவேன். சார் ஸ்லாட்டர் ஹவுஸ்க்கு ஒரு வாரம் பிரச்சனை ஆச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, திரும்ப நேற்றுல இருந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்லாட்டர் ஹவுஸ் வேற எங்கேயும் ஷிஃப்ட் பண்றேன்னு நினைக்கிறாங்க. எங்க நேத்துல இருந்து கறி அறுக்கலையே, கடைங்க ஓப்பன் ஆயிட்டு இருக்கு சார். கடை எங்கன்னா அறுத்து எடுத்து மாட்டாங்க, ஓப்பன் பண்றாங்க. ஸ்லாட்டர் ஹவுஸ்ல அறுக்கலையே, அதுதான் நான் கேட்டேன். ஸ்லாட்டர் ஹவுஸ் மொத்தம் எத்தனை இடம் இருக்குதுன்னா 2 ஏக்கர் 25 குண்டா இருக்குது. அப்போ பிக் அண்ட் சூஸ் பாலிசி இருக்கக்கூடாது. இடிச்சா எல்லாரும் ஒழுங்கா அடிக்கணும். அதான உண்மை. ஒத்துக்கினார் அவரு, அப்படியே தான் இடிக்கிறோன்னு. அப்புறம் எத்தனை கடை கட்ட போற அது தெரியல, எத்தனை காருக்கு நிக்க வைக்க போற அது தெரியல, எவ்வளவு 2 வீலர்ஸ் நிக்க வைக்கிற அது தெரியல. ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிடுறோம் நாங்க, அப்புறம் தான் இது இவங்க பிளான் இல்லாத எல்லாமே பண்ணுங்கிறாங்க. கமிஷனுக்கோசரம் பண்ணுங்க, அவ்வளவு. பிளான் இல்லாத இல்ல, ப்ரொபோசல் இருக்கணும். ப்ரொபோசல் இருந்து தான் அதை ஓடிக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா லோக்கல் எம்எல்ஏ. எம்எல்ஏ இஸ் பிரசன்ட் இஸ் ஃபெயில்டு. அது ஜனங்க என்ன பண்றீங்க, காசு கொடுத்தா ஓட்டு போறோன்றீங்க. ஓட்டு போட்டா நம்ம ஜாலியா உட்காந்துக்கிறாங்க. மக்கள் மேல இருக்கிற தப்பு தானே சார் இது. வேற ஏதாவது கேட்கணுமா? 10 வருஷத்துக்கு பேர் வைக்கணும், போட்டோ வைக்கணும், ரெசல்யூஷன் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன் அதுக்கு பதில், ஸ்டாச்சு வைக்கணும்னா யூ ஷுட் சீக் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா. ஏன்னா இங்க எம்ஜிஆர் ஸ்டாச்சு வச்சாங்க இதே சுபாஷ் சந்திர பார்க்ல. கவர்மெண்ட் பர்மிஷன் அதை எடுத்துட்டாங்களா இல்லையா? அதை தான் சொன்னேன். கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாத நீ ஸ்டாச்சு வைக்க முடியாது. இது போட்டோ செஷன் சொல்லியிருந்தீங்க, யார் எடுக்கிறவங்க போட்டோ?